ஹலோ மக்களே, குக்கிங் ஈஸியா டேஸ்ட் ஹெவியா தீபாவளிக்கு நம்ம பாட்டியோட ஸ்டைலில் அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் ஆர் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆத்தென்டிக்காக பாட்டி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். எந்த விதமான அரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் வீடியோவில் காட்டின பதத்துக்கு நீங்கள் அரிசி மாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது கூட நம்ம வந்து 135 கிராம் கடலை மாவை நம்ம சேர்த்து போகிறோம். அதுவும் பொட்டுக்கடலையே ராவாக அரைச்சி சலிச்சு நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 135 கிராம் பொட்டுக்கடலை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து கலந்துக்கிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம 35 கிராம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து அன்சால்ட்டடாக இருக்கணும், சால்ட்டடாக இருக்கக்கூடாது. இப்போது நம்ம கருப்பு எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா ஓமம் இருக்குல்ல, ஓமம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூனாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கையில் நல்லா நசுக்கி நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து அந்த முறுக்கு மாவில் நல்லா இதாகும். நம்ம பொரிக்கும் போதும் அந்த ஓமம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்தவே வேண்டாம். ஏன்னா மாவுலேயே இந்த தண்ணி பதம் இருக்கிறனால நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிக்கும். ஸோ நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து உருட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டவே கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நமக்கு ஒட்டாமல் முறுக்கு வரும். இந்த மாவில் நம்ம பேட்சாக தான் முறுக்கு சுட்டுட்டு இருக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே வச்சுருந்தா மாவு காஞ்சிரும். ஸோ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மேலால் ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. முறுக்கு சுடுறதுக்கு தேவையான ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பொடி வந்து ஈஸியாக இருக்கோ அந்த பொடியில் வந்து நீங்கள் மாவு போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட இது இருக்கிறனால நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். பல காலத்தில் வந்து பாட்டிங்க வந்து அந்த அலுமினியம் பொடி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சுடுறது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் முறுக்கு அதில் சுடுறது. ஸோ வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் முறுக்கை புளியும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு புளிங்க. அதுவும் இல்லாமல் ஒன்று லிங்க் பண்ணி விட்டுருங்க. லிங்க் பண்ணலினா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே ஒன்று பிரிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் மொந்தமாக சுற்றாதீங்க, இல்லைன்னா எண்ணெயில் வேகாது. நம்ம முறுக்கு போட்ட உடனே எண்ணெயில் நிறைய பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்து எப்போ அடங்குதோ அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, தீபாவளி பலகாரமான அரிசி முறுக்கு ரெடி. அதுவும் நம்ம பாட்டி ஸ்டைலில். ஸோ டேஸ்ட்டாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?